இயேசுவின் சீடர்கள் நற்செய்தி பணியிலே துன்பத்தை எதிர்கொள்வார்கள். துன்பம் வரும். வேத கலாபனை என்று சொல்கின்ற போராட்டம் வரும். ஒருவேளை மத்தேயு நற்செய்தியை இவற்றை எழுதுகின்ற பொழுது இயேசு அப்போவே சொன்னாரப்பா, பாரதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று இயேசு சொன்னதை தெளிவாக எழுதி வைக்கிறார். நல்லது செய்ய போகிறோம், நற்செய்தி அறிவிக்கப் போகிறோம், பிறகு துன்பம் எதற்கு என்ற கேள்வி வரலாம். ஆனால் போராட்டமும் எதையும் மன உறுதியோடு தாங்கிக் கொள்ளக்கூடிய பண்பும் நற்செய்தி அறிவிப்பு பணியிலே உடன் இருப்பவை என்பதை இயேசு அப்பொழுதே சொல்லியிருக்கிறார். இன்றும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. கத்தோலிக்க திருச்சபை எல்லா நாடுகளிலும் எல்லா இடத்திலும் அமைதியாக மகிழ்ச்சியாக இல்லை. பல இடங்களிலே ஆள்பவர்களால் அல்லது பிற மத இன குழுக்களால் துன்பத்துக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். அதையும் எதிர்த்து அதிலே மன உறுதியோடு விசுவாசத்தை வாழ்ந்து காண்பிப்பது தான் சீடருக்குரிய வாழ்வு. கடவுள் துணை இருப்பார் என்பதையும் மறக்க வேண்டாம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.